டைரக்டர் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல அஜித் சார் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்து பொங்கல் விருந்தாக வெளியான படம் தான் விஸ்வாசம். இந்த படம் இன்றுடன் 100வது நாளையும் எட்டியிருது. இதனால டைரக்டர் சிவா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காராம். இது குறித்து அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தரலாம். அவர் ட்விட்டர்ல கூறியிருப்பதாவது, தல அஜித் ரசிகர்கள், நயன்தாரா, ஜெகபதி பாபு மற்றும் விஸ்வாசம் படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மீடியா நண்பர்கள், சினிமா விரும்பிகள், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், சத்யஜோதி பிலிம்ஸ் குழுவினர்கள், இந்த படத்தை பார்த்த அனைவருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னும், இந்த படத்தை வெற்றி படமாக அருள் புரிந்த கடவுளுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த பதிவிற்கு தல ரசிகர்கள் பலரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரி, நம்ம விஷயத்திற்கு வருவோம். சர்க்கார் பாடல் வெளியீட்டு விழாவின் போது காமெடி நடிகர் கருணாகரன் விஜய் சார் ரசிகர்களை கோபப்படுத்தும் விதமாக வெளியிட்ட ட்விட்டர் பதிவிற்கு தற்போது பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காராம். கருணாகரன் விஜய் சாருக்கு எதிரான பதிவை பதிவிட்டதால கடந்த சில மாதங்களாகவே காமெடி நடிகர் கருணாகரனுக்கு விஜய் சார் ரசிகர்களுக்கும் இடையே ட்விட்டர்ல கொஞ்சம் கருத்து மோதல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். விஜய் சாருடைய ரசிகர்கள் கருணாகரனை கடுமையாக சொற்களால் தாக்க, அதற்கு கருணாகரனும் பதிலடியும் கொடுத்துட்டு வந்தாரு. இந்த நிலையில நேற்று கருணாகரன் அவர்கள் தான் ஓட்டு போட்ட புகைப்படத்தை பதிவிட்டு, விஜய் சார் குறித்து நான் பதிவு செய்த கருத்துக்கள் வருந்துவதாகவும், தனது கருத்துக்களை யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது குறித்து அவர் பதிவிட்டுள்ளது, நான் பொதுவாக யாரையும் வெறுப்பதில்லை. நடிகர் விஜய்க்கு எதிராக வெறுக்கத்தக்க ஒரு சில வார்த்தையை நான் பயன்படுத்தியது தவறுதான் அப்படின்னும், அதற்காக அவரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் மிகவும் விரும்பும் நடிகர்கள்ல விஜய் சாரும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இது தெரியும். சமூக வலைத்தளங்களை நான் பயன்படுத்திய எந்த ஒரு வார்த்தையாவது யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை இத்தனை மாதம் கழித்து கருணாகரன் திடீரென மன்னிப்பு கேட்க என்ன காரணம் என்று தளபதி ரசிகர்களும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில விஜய் சாருடைய தீவிர ரசிகர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் சாந்தனு. இவர் புதிதாக போட்ட ஒரு ட்வீட்ல ரசிகர்களிடம் மிகவும் வைரலாகிட்டு வராரு. அதாவது, தல பிறந்த நாளுக்காக சிலர் உருவாக்கிய ஒரு டிசைனை சாந்தனு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. அஜித் சாருடைய பிறந்தநாளை கொண்டாடும் வகையில அஜித் சாருடைய புகைப்படம் அடங்கிய டிஷர்ட்டை விற்பனை செய்ய துவங்கியிருக்காங்க மலேசிய அஜித் ரசிகர்கள். இந்த டிஷர்ட்டுகளில் கிடைக்கும் பணத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு அளிக்க உள்ளார்கள் என சாந்தனு பதிவிட்டிருக்காரு. இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.